சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிசை மாற்று வாரிய வீடு ஒதுக்குவதில் முறைகேடு நடப்பதாக கூறி ஒரு தரப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? எதற்காக அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? சைதாப்பேட்டை ஜோதிமா நகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதாவது வெள்ளத்தின் போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு வீடுகளை இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கறீங்க. அதாவது முழக்கங்களை எழுப்பக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்கறாங்க. வீடுகளை இழந்த எங்களுக்கு தங்களுக்கு மாற்று இடத்தில் வீடுகளை ஒதுக்க வேண்டும் எனவும், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 250 குடும்பங்களுக்கும் முறையான வீடுகளை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இந்த போராட்டம் இன்று காலை முழுவதே நடைபெற்று வருவதாகவும், இதற்கு முன்பாக முக்கிய சைதாப்பேட்டை மெயின் ரோட்ல பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போது போலீசார் லேசான தடியடி நடத்தி தற்போது பொதுமக்களை கலைய வச்சிருக்காங்க. அந்த காட்சிகளை அதன் பின்பு இந்த பகுதியில் போராட்ட சம்பவத்தை எடுத்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பகுதி மக்களுடைய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, எங்களுக்கு மாற்று வீடு வழங்குவதற்கு முன்பாகவே, ஆனால் நாங்கள் தற்போது இருக்கக்கூடிய வீடுகளை அதிகாரிகள் தற்பொழுது அந்த வீடுகளை இடிப்பதாகவும், அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்துதான் தற்பொழுது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மாற்று இடத்தில் எங்களுக்கு முறையான வீடுகளை வழங்க வேண்டும் என்பதுதான் சைதாப்பேட்டை ஜோதிமா நகர் பகுதி மக்களுடைய கோரிக்கை. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்றும், அதிகாரிகளும் உடனடியாக எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு தேவையான வீடுகளையும் இருப்பிடங்களையும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. தொடர்ச்சியாக முழக்கங்களையும் எழுப்பிட்டு இருக்கனால கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. சற்று நேரத்துக்கு முன்பு பொதுமக்களுடைய சாலை மறியலால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. லேசான தண்ணீரை எடுத்து பொதுமக்களை கலைச்சிருக்காங்க. பொதுமக்கள் தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி வருவதால் சைதாப்பேட்டை பகுதியில் சற்று பரபரப்பாக காணப்படுகிறார்கள்.